எப்போ பார்த்தாலும் ஆன்லைன்லேயே வாங்கிட்டு இருந்தேன் நானே. இனிமேல் ஆஃப்லைன்லேயே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஆன்லைனில் வாங்குற ஒரு ட்ரெஸ்ஸுமே நான் ஆஃபீஸ் அண்ட் காலேஜ் போட்டுட்டு போகும்போது இன்னும் 2 பேர் போட்டுட்டு வராங்க. ஸோ சிம்பிளாக குர்த்தி எடுக்கலாம்னு சொல்லி தான் மாலுக்கு போயிருந்தேன். இந்த குர்த்தி தான் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபிட்டிங்லேருந்து எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. செகண்டாக ட்ரை பண்ணது ஒரு அன்னார்கலி தான். இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸுமே ரொம்ப பட்ஜெட்டாக தான் இருந்தது. ஸோ இதுவுமே நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த குர்த்தியை ரொம்ப ஆசைப்பட்டு நான் சூஸ் பண்ணேன். பட் ஃபிட்டிங் சுத்தமாக செட் ஆகலை. ஸோ பில்லிங் வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போகல. ஃபோர்த்தாக ட்ரை பண்ணது சீரியஸாக அன்எக்ஸ்பெக்டட் தான். இது ரொம்ப பிடிக்காம தான் சூஸ் பண்ணேனே. பட் ஃபிட்டிங்லேருந்து கலர்லேருந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ட்ரை பண்ணது ஆர்ட் பீட் சீரீஸில் ரீனா ஒரு ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாடலில் எனக்கு ஒரு ட்ரெஸ் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். பட் இது கொஞ்சம் டைட்டாக இருந்தது. பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் பில்லிங் போடுறதுக்கு போனால் மொத்த மாலில் இருக்க க்ரௌடே பில்லிங் செக்ஷனில் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பேர் பில்லிங்கில் இருந்தாங்க. நான் இந்த ட்ரெஸ் வாங்கவே மாட்டேன், வெஸ்ட்டு போயிடலாம்னு நினச்சேன். நான் ஃபைனலாக பில்லிங் போட்டு கிளம்பிட்டேன்.